லாரி வாடகையை உடனுக்குடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி லாரி உரிமையாளர்கள் வருகிற 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவா. அவரிடம் பேசலாம். வணக்கம் சிவா, விவரங்கள். வணக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நெல் மூட்டைகளை லாரிகள் மூலமாக கிடங்குகளுக்கு வெளி மாவட்டங்கள் அரவைகளுக்காக ரயில்களுக்கும் நெல் மூட்டைகளை லாரி மூலம் ஏற்றி சென்று வருகின்றனர். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் 450க்கும் மேற்பட்ட லாரிகள் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை பகுதியில் திருத்துறைப்பூண்டி லாரி உரிமையாளர் சங்கத்தின் கீழ் இயங்கி வரும் 450க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் அங்கு செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்தும் நெல் மூட்டைகளை ஏற்றி கொண்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு முத்துப்பேட்டை தாலுகாவில் உள்ள 25 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிடமிருந்து கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளை மன்னார்குடி லாரி உரிமையாளர் சங்கத்தினர் எடுத்து செல்வதாக ஆகவே அதனை தடுத்து நிறுத்தி இப்பொழுது போல் திருத்துறைப்பூண்டி லாரி சங்கத்தினை எடுத்து வருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிக கழகம் மூலம் கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளை ஏற்றி வரும் லாரியின் வாடகை பெறுவதற்கு குறைந்தது 20 நாட்கள் காத்திருக்க வேண்டிய உள்ளது. ஆகவே உடனுக்குடன் லாரி வாடகை கொடுக்க வேண்டும். மேலும் இலக்குடி, சுந்தரபுரி ஆகிய பகுதிகளில் சிறந்த வெளி சேமிப்பு கிடங்குகளை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 31ஆம் தேதி திருத்துறைப்பூண்டி லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இவர்களின் போராட்டத்தின் காரணமாக அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே அரசு அதிகாரிகள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சரிதா. விவரங்களுக்கு நன்றி சிவா.